ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. ஸோ இதுல என்ன அப்டின்னா, நெறைய வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. நெறைய பேர் லா காலேஜஸ்ல வந்து சேரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். எப்படிலாம் வந்து லா காலேஜஸ்ல சேரலாம்? எப்படிலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணலாம்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெசசிட்டி? என்னென்ன ரிசர்வேஷன் கேட்டகரீஸ்லாம் இருக்கு? இதெல்லாம் பத்தி என்ன அப்டின்னா, இந்த வீடியோல வந்து நம்ம எலாபரேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக என்ன அப்டின்னா, நம்ம கூட வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணாவும் இருக்காங்க. ஸோ நானும் தமிழ்ச்செல்வன் அண்ணாவும் ஜாயின் பண்ணி என்ன அப்டின்னா, எப்படிலாம் வந்து ஜாயின் பண்ணலாம்? டிப்ளமோ முடிச்சவங்களும் ஜாயின் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோல உங்களுக்காக குடுக்குறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வன் அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா. ரேஷ்மா, இப்போ வந்து நம்ம பசங்கலாம் 12th முடிச்சிருக்காங்க. 12th முடிச்சுட்டு நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம குரூப்பை பொறுத்தவரைக்கும் லா படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு எங்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. ஸோ லா படிச்சா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? லா எதுக்கு படிக்கணும் ரேஷ்மா? அதாவது லா அப்படின்றதுன்னா ரொம்ப வைடரான ஸ்கோப். வேர்ல்டுலயே வந்து லாக்கு வந்து எங்க போனாலுமே ஸ்கோப் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சிவில் ஜட்ஜ் ஆகலாம், அட்வொகேட்ஸ் ஆகலாம், நிறைய கம்பெனிஸ்ல வந்து நிறைய லீகல் அட்வைசரா போகலாம், கார்ப்பரேட் லாயர்ஸ் ஆகலாம். லாயர்லயே நிறைய கேட்டகரி இருக்கு. கிரிமினல் இருக்கு, சிவில் இருக்கு, கார்ப்பரேட் இருக்கு, ஃபேமிலி சைடு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து போகலாம். அது மட்டும் இல்லாம சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுனால இந்த சைபர் ஸ்பேஸ்ன்றது என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டுல என்ன அப்படின்னா, நம்ம சட்டம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா இருக்கட்டும், அதுலயும் நம்ம ஃபீல்டு என்ன அப்படின்னா வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏபிபியா இருக்கட்டும், ஜிபியா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம சட்டக்கல்லூரிகள்ல பயின்று அதற்கு வந்து ரெஸ்பெக்டிவான தேர்ச்சி முறைகள்ல வந்து தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் என்ன அப்படின்னா சட்டத்துல வந்து ஒரு சிறந்தவர்களாக என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும்னா. ரேஷ்மா, அது மட்டும் இல்ல, நம்ம வந்து கவர்மெண்ட் மூலயமா ஆஸ்பிரண்டா போய் சிஜே எக்ஸாம் எழுதலாம். ஆமாண்ணா. சிஜே எக்ஸாம்ஸும் எழுதலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா லா காலேஜஸ்ல அப்ளை பண்ணணும். நம்ம லா படிக்கணும். ஸோ அதற்காக தான் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. எப்ப அப்படின்னா 10/5/2024 வந்து ஓபன் பண்றாங்க. எங்க அப்படின்னா நம்மளோட அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில. இந்த செஷன்ல லாஸ்ட்ல உங்களுக்கு நம்ம யூனிவர்சிட்டியோட அந்த லிங்க் என்ன அப்படின்றத நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஓபன் பண்றாங்க. க்ளோசிங் டேட் எப்ப அப்படின்னா 31ஆம் தேதி. அதாவது இந்த மாசம் கடைசியில என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இதுதான் என்னன்னா பேசிக்கான அப்ளிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே. தமிழ்செல்வன் அண்ணா, இப்ப வந்து நம்ம காலேஜஸ்லாம் மொத்தம் எத்தனைண்ணா இருக்கு? நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கா இல்ல பிரைவேட் காலேஜஸ் இருக்கா எப்படின்னா நிறைய பேர் கேக்குறாங்க, சந்தேகம் இது. ஆமா ரேஷ்மா, இப்போ வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில தான் அப்ளை பண்ணுவோம். நம்மளோட ஹெட் எல்லாமே அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தான். அங்கதான் எக்ஸாம் எல்லாம் எழுதுவோம். அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வந்து புதுப்பாக்கம் காலேஜ் இருக்கு, மதுரை காலேஜ் இருக்கு, திருச்சி காலேஜ் இருக்கு, தேனி காலேஜ் இருக்கு, இது போல நாமக்கல், இது நிறைய காலேஜ் இருக்கு ரேஷ்மா. அது போல பிரைவேட் காலேஜும் நம்ம யூனிவர்சிட்டி கீழே வந்து இயங்குது. ஓகேண்ணா. சோ அண்ணா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு கீழே மொத்தம் 24 காலேஜஸ் வந்து இருக்கு. சோ 24 காலேஜஸ்மே என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லுவோம். சோயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா பிரைவேட் காலேஜஸ் சொல்லிட்டு 24 காலேஜஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பைண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. தமிழண்ணா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட மாணவர்கள்லாம் எந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் கேட்கறாங்க? ரேஷ்மா, என்கிட்ட சந்தேகம் எக்கச்சக்கமா இருக்கு. உன்கிட்ட என்னென்ன டவுட் எல்லாம் கேட்க போறேன்னு மட்டும் பாரு. ரேஷ்மா, ஃபர்ஸ்ட் சோயலுக்கும் அஃபிலியேட் லா காலேஜுக்கு என்ன ரேஷ்மா வித்தியாசம்? நான் சோயல்ல போய் அப்ளிகேஷன் போடலாமா, இல்ல அஃபிலியேட் லா காலேஜ் போய் அப்ளிகேஷன் போடலாமா? ஓகே. சோ சோயல் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சோ சோயல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுவும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இருக்கு. மொத்த லா காலேஜஸ் வந்து 3 கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோயல் அப்படின்னா என்ன, இன்னொன்னு நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்னா என்ன, அடுத்து பிரைவேட் காலேஜஸ். இந்த 3 என்ன? இந்த 3மே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் தமிழ்நாடுல வந்து இருக்கு. சோ சோயல் அப்படின்றது என்னன்னா, இது வெறும் யூனிவர்சிட்டியில சென்னையில மட்டும்தான் வந்து இருக்கு. இது வந்து சீர்மிகு அப்படின்னு சொல்லுவோம். ஹானஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இதுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னன்னா 5 இயர் கோர்ஸ். அதாவது இந்த டியூரேஷன் வந்து 5 இயர் கோர்ஸ். ஆஃப்டர் 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்எல்ஸ் டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த சோயல்ல வந்து இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுக்கு கீழே 4 டிகிரி வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஒன்னு பிஏ எல்எல்பி, இன்னொரு டிகிரி பிகாம் எல்எல்பி, இன்னொரு டிகிரி பிபிஏ எல்எல்பி, இன்னொரு டிகிரி பிசிஏ எல்எல்பி. இந்த பிஏ எல்எல்பி அப்படின்றது 12th என்ன குரூப் எடுத்திருந்தாலும் நம்ம இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பிகாம் எல்எல்பி அப்படின்ற கோர்ஸ் என்னன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல காமர்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த காமர்ஸ் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய குரூப்புகளும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்றது இருக்கு. இது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி குரூப் எடுத்திருக்க மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா காமர்ஸ் எடுத்திருந்தவங்க வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். அதே மாதிரி பிசிஏ எல்எல்பின்னு இருக்கு. இந்த பிசிஏ அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஏதோ ஒரு பிரிவில் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அப்படி அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் என்ன பண்ணலாம்னா ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து எங்க இருக்குன்னா சோயல்ல தான் இருக்கு. இது வந்து சென்னையில தான் இருக்கு. இப்ப அஃபிலியேட்டட் காலேஜஸ்னா என்னன்னா கவர்மெண்ட் காலேஜஸ். சோ கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 15 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து தமிழ்நாடுல வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா நார்மலா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது வந்து 5 இயர் கோர்சஸும் இருக்கு, 3 இயர் கோர்சஸுமே வந்து இருக்கு. இந்த 5 இயர் கோர்சஸ் எப்படின்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் வர்றது. ஆனா இந்த காலேஜை பொறுத்த அளவுல வெறும் பிஏ எல்எல்பி ஒரே ஒரு டிகிரி மட்டும் தான் இருக்கு. இதுதான் என்னன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ். பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 9 காலேஜஸ் இருக்கு. அந்த 9 காலேஜஸ்லயுமே உமனுக்கும் ஒரு காலேஜ் என்ன அப்படின்னா பிரைவேட் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஓவராலா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் பிரைவேட் காலேஜுக்கான டிஃபரன்சஸ். சொல்லுங்க. ரேஷ்மா, இதுல நீ ஒரு இது பாயிண்ட் வந்து விட்டுட்ட. என்னன்னா வொகேஷனல் குரூப் எடுத்தவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்படின்னா வொகேஷனல் குரூப் எடுத்தவங்களுக்கு சீட்ல வந்து 4% வந்து சீட்டை ஒதுக்குறாங்க ரேஷ்மா. சரி, ஓகே. அடுத்த டவுட் எனக்கு என்னன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்ளிகேஷன் போடும்போது? ஓகே. அப்ளிகேஷன் பொறுத்தளவுல கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் 250 ரூபாய் தான் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபீ. அதர் கேட்டகரிஸ்ல இருக்கவங்க ஓசி எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா 500 rupees என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ. சோ அப்ப என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தோம் அப்படின்னா 5000 ரூபாய்க்குள்ளதான் வரும். 5000 1 இயர்க்கான நமக்கான அமௌண்ட் அப்ளிகேஷன் ஃபீயா இருக்கட்டும், எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், செமஸ்டரோட ஃபீயா இருக்கட்டும் சேர்த்து 5000 வரும். இதே இது சோயல்ல, அதாவது 4 டிகிரி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, சோ நம்ம சோயல்ல சென்னையில நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேடர்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து 500 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அதர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் 1000 rupees என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சோயல்ல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 1 இயருக்கு சோயலுக்கு பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் ஆகும். ஸோ மேக்ஸிமம் சோயலுக்கு வந்து 1 lakh அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மேக்ஸிமம் 5000 ஆகும். ஸோ இதுதான் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்றது என்னன்னா டிபெண்டிங் அப்பான் த காலேஜஸ், அந்தந்த காலேஜஸ் பொறுத்து பிரைவேட் காலேஜஸ்க்கான அமௌண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா வேரியேஷன் ஆகும். இதுதான் ஓவராலா இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இப்ப வந்து நம்மளோட காலேஜஸோட வெப்சைட்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலின்னு நம்ம நெட்ல போய் வெப்சைட் பார்த்தோம்னா அதுல ஃபீஸ் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஃபீஸஸ் வந்து இருக்கு, எப்படிலாம் கலெக்ட் பண்றாங்க, எதுக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளோட வெப்சைட்லயுமே ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபீஸ் டீடைல்ஸ். ஓகே ரேஷ்மா, ஃபீஸ் எல்லாம் சொல்லிட்டேன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீட்ல மெடிக்கல் எக்ஸாம் எழுதுனா நீட் எழுதுறோம். ஓகே. டீச்சர் எக்ஸாம் எழுதுனா நெட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்படியே கிளாட் எக்ஸாம் இருக்கு. நம்ம லா காலேஜ் அட்மிஷன் போடும்போது நமக்கு சீட்டு கொடுக்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, இல்ல ஜாயின் பண்ண ஏதாவது எக்ஸாம் இருக்கு அதுல? நம்ம லா காலேஜ் தமிழ்நாடுல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சோயலா இருக்கட்டும் இல்ல வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் கீழே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது கிடையாது. அதாவது நேஷனல் காலேஜஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுதான் கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து நேஷனல் காலேஜஸ். இந்த காலேஜஸ்ல எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் திருச்சி. ஸோ நம்ம தமிழ்நாடுல வந்து திருச்சியில வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. இதுக்கு வந்து கிளாட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து எழுதக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த கிளாட்ன்றது என்ன அப்படின்னா December 1 வந்து 2025க்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான நீங்க ஒரு கிளாட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க கிளாட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளாட் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தினது. ஓகே ரேஷ்மா, எக்ஸாம் பத்தி சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பத்தி நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ எல்லாருமே ஏஜ் ஆயிட்டா ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ என்ன ஏஜ் லிமிட் ஆக்சுவலா? எனக்கு ஒண்ணுமே புரியல இத பத்தி. அதாவது எல்லா ஃபீல்டையும் விட நம்ம சட்டத்துறையில மட்டும் என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கு வயசே கிடையாது. வயசு அப்படின்றது தடையே கிடையாது. அதனால சட்டக்கல்லூரியில வந்து 60 வயசும் சரி, 65 வயசுலயும் என்ன அப்படின்னா வந்து, சட்டக்கல்லூரியில வந்து சேர்ந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால எத்தன வயசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல நான் 10th தான் நான் முடிச்சிருக்கேன். நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நான் 12th வந்து நான் இப்பதான் நான் வந்து படிச்சு முடிச்சா தான் ஜாயின் பண்ணணுமான்னு கிடையாது. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 12th வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் என்ன அப்படின்னா, நீங்க வந்து லா காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. இதுதான்ண்ணா. ஓகே ரேஷ்மா. ஏஜ் லிமிட்ட பத்தி சொல்லிட்டேன். சரி, எனக்கு அடுத்த டவுட் என்னன்னா, ரிசர்வேஷன பத்தி. இப்போ வந்து நான் எஸ்சி, எஸ்டியா இருக்கேன், இல்ல எம்பிசியா இருக்கேன், இல்ல பிசியா இருக்கேன். இது எனக்கு எப்படி ரிசர்வேஷன் குடுக்குறாங்க? இல்ல ஓவராலா எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ரிசர்வேஷனா? ஓகே. அதாவது இப்ப கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஓசி இருக்காங்கன்னா 31% ஆஃப் சீட் வந்து நம்ம கவர்ன்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஆல் காலேஜஸ்ல வந்து பிரிஃபரபிளா இருக்கு. அதே மாதிரி பிசில அதர் கேட்டகரிஸ்ல வந்து 26.5% வந்து சீட் குடுக்குறாங்க. பிசி முஸ்லிம்க்கு 3.5% சீட் குடுக்குறாங்க. எம்பிசிக்கு 20% சீட் குடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சில வந்து அதர்ஸ் கேட்டகரியில வந்து 15% சீட் குடுக்குறாங்க. எஸ்சி ஏல வந்து என்னன்னா 3% குடுக்குறாங்க. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 1% வந்து ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. ஓகே. சோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து கம்யூனிட்டி வைஸ்ல குடுக்கக்கூடிய ரிசர்வேஷன். ஓகே ரேஷ்மா. ரேஷ்மா, நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். நான் எந்த லாங்குவேஜ் படிக்கிறது? நான் ஸ்கூல்லலாம் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நான் தமிழ் போய் காலேஜ்லயும் படிக்கலாமா? இல்ல இங்கிலீஷ் மீடியம் தானா? காலேஜஸ்ல வந்து என்ன அப்படின்னா தமிழ் மீடியம்லயும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்லயும் படிக்கலாம். அதாவது காலேஜஸ்ல நடத்துறது எல்லாமே தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்ல வந்து நடத்துவாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கார்டு, தமிழ் மீடியம் கார்டு அப்படின்னு சொல்லி 2 கார்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் மீடியமா இருந்தா அந்த கார்டை ஃபில்அப் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியமா இருந்தோம்னா அந்த கார்டை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ 2 வழியிலையுமே நம்ம வந்து படிக்கலாம். நிறைய புக்ஸஸுமே தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயுமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய தேர்வுகளாக இருக்கட்டும், அதுவுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலத்திலையும் எழுதலாம், தமிழ்லையும் வந்து எழுதலாம். இதற்கு வந்து எந்த ஒரு தடைகளுமே என்ன அப்படின்னா லாங்குவேஜ பொறுத்தளவுல நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கீழ வந்து இப்ப வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் லாங்குவேஜ் பொறுத்தளவுலன்னா. அது மட்டும் இல்லாம ரேஷ்மா, தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு வருஷம் வருஷம் ரூ. 400 பணமும் தராங்க. தமிழ் மீடியம்ல படிச்சா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நடத்துற எக்ஸாமுக்கு, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கூட ப்ரிஃபர் பண்றாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிட்டு. சரி, ஓகே. அடுத்து எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து நான் 600க்கு 400க்கு மேல தான் எடுத்திருக்கேன். இல்ல 400க்கு கீழ தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்றது? எனக்கு வந்து சீட் கிடைக்கணும், எப்படி நான் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது? இந்த கால்குலேஷன் அது எப்படி பண்றாங்க? அத பத்தி ஒரு டீடைல் சொல்லு. ஓகேண்ணா. எப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். 600 மார்க்ஸ் நம்ம வந்து எழுதியிருப்போம். இதுல தமிழ், இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜ் பேப்பர் இத தவிர, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிக்குக்கு வரும். ஆனா சிபிஎஸ்சிக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க 500 மார்க்குக்கு தான் எழுதுவாங்க 500. தமிழ் வந்து சிபிஎஸ்சிக்கு கிடையாது. ஏன்னா அது சென்ட்ரல் போர்ட். அப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா 5 சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ் அவங்க ரிமூவ் பண்ணிரணும். 600க்கு எழுதுறவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ ரிமூவ் பண்ணிரணும். 500க்கு எழுதக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது இங்கிலீஷ் பேப்பரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு மித்த 4 பேப்பருக்கான மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிசிக்ஸ்ல 73, கெமிஸ்ட்ரியில 72, பயாலஜில 78, மேக்ஸ்ல 98, இங்கிலீஷ்ல 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எடுத்த மார்க் விட்டுறணும். மேல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் இந்த 4 மார்க்கையும் கூட்டும் போது நம்மளுக்கு 321 வரும். இதோட 4 என்ன பண்ணணும், 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன பெர்சன்டேஜ் வருதோ, என்ன பெர்சன்டேஜ் வரும்னா 80.25 அப்படின்ற பெர்சன்டேஜ் வந்து வரும். சோ இந்த பெர்சன்டேஜ வச்சுதான் என்ன அப்படின்னா நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இதுதான் கால்குலேஷன் பண்ற மெத்தட்னா. ஓகே ரேஷ்மா, நான் அப்ளை பண்ண போறேன். நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும்? எனக்கு வந்து 12th டிசி வந்து இன்னும் மார்க் ஷீட் வந்து இந்த கவர்மெண்ட் மூலியமா குடுக்கல. நான் ஒரு சும்மா மாடலுக்கு மட்டும் தான் ஸ்கூல்ல குடுத்து வச்சிருக்கேன். நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணணும்? ஓகேண்ணா. நெறைய வந்து ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெறைய பேரு நெறைய இடத்துல இருந்து வருவாங்க. அப்ப அவங்களுக்கு மொபைல் எல்லாமே இல்லாம இருக்கும். அவங்க ப்ரௌசிங் சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, போய் குடுத்து பண்ணுவாங்க. இந்த தப்பு அவங்க வந்து
பண்ணவே கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, தனக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். தனக்கான மெயில் ஐடி என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணுனாலும், உங்களோட மெயில் ஐடிய தான் குடுக்கணும். ஏன் அப்படின்னா, ப்ரௌசிங் சென்டர் மெயில் ஐடிய குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யுனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு இப்ப காலேஜ்ல நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா, அந்த மெயில் வந்து உங்களுக்கு வந்து சேராது. அதனால எப்பவுமே நீங்க உங்க மொபைல்ல பண்ணாலும் சரி, ப்ரௌசிங் சென்டர் போனாலும் சரி, உங்களுக்கான ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். அதே மாரி ஒரு பெர்மனன்ட்டான நம்பர், உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வரணும். ஏன் அப்டின்னா, சில பேருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் யுனிவர்சிட்டில இருந்து மெசேஜஸ் வந்து வரும். அதே மாதிரி இமெயில் ஐடில தான் நீங்க காலேஜ்ல செலக்ட் ஆகுறீங்களா? இல்லையா? அப்டின்ற விஷயங்கள் எல்லாமே வரும். அதனால இத முதல் விஷயமாக ஞாபகம் வச்சுக்கணும். 2வது என்ன அப்டின்னா, 10த்தோட மார்க் ஷீட், 12த்தோட மார்க் ஷீட், தென் கம்யூனிட்டி சர்டிபிகேட். இல்ல நான் கம்யூனிட்டியே கிடையாது. எனக்கு அதாவது ஜாதி சான்றிதழ் நான் வந்து ஜாதி அற்றவன் அந்த மாதிரி கேடர்ல இருக்கோம் அப்டின்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேண்டேட்டரி கிடையாது. இதே இது நம்ம வந்து 12த், 12த் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நார்மல் பீப்பிள்ஸ்க்கு எல்லாருக்குமே நீடட். அதே மாதிரி என்னன்னா, டிசி வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு டிசி வந்து குடுக்கல அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் என்னன்னா நம்ம வந்து வாங்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கி அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்னன்னா, அதுவும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்மளுடைய சிக்னேச்சர். ஒரு நோட்ல நம்ம நீட்டா சைன் போட்டு அந்த ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கணும். முன்னாடிலாம் வந்து அப்ளிகேஷன் எல்லாமே என்னன்னா, நம்ம பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஆன்லைன். அதனால 10த், 12த் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த டிசி இது எல்லாமே நம்மளோட போன்ல நல்ல கேமரா கிளாரிட்டியா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து சொல்லுவாங்க. இத்தனை சைஸுக்குள்ள தான் இருக்கணும். அப்பதான் அப்லோட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால அத்தனை எம்பிக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இத போட்டோ எடுத்து வச்சுக்கிடணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ நீங்க கையிலயும் வச்சுக்கணும். நீங்க லேப்டாப்போ இல்ல சிஸ்டத்துலயோ போட்டோ காப்பியும் வச்சிருக்கணும். அதே மாரி உங்களோட சிக்னேச்சர போட்டு நீங்க போட்டோ எடுத்து அதையும் நீங்க வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த அப்ளிகேஷன பொறுத்தல இந்த இந்த ஃபார்ம்ல வந்து முக்கியமான விஷயம் சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்லையா? சென்ட்ரல் போர்ட்ல படிச்ச ஸ்டூடண்ட்க்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்டின்ற ஒரு சர்டிபிகேட் என்ன அப்டின்னா, நம்ம ஸ்கூல்ல இருந்து வாங்கணும். அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ன்றது வேணும். ஏன் அப்டின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் கார்டுல அவங்க வந்து எழுதுவாங்க இந்த சர்டிபிகேட். சோ அதனால சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் மறக்காம எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ஃபார்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சோயலுக்கு தனியான அப்ளிகேஷன் இருக்கு. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னன்னா தனியாக தான் இருக்கு. நான் ஒரு காலேஜ்ல அப்ளை பண்ணிட்டேன். அப்ப எனக்கு சோயல்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நீங்க 2லயுமே வந்து அப்ளை பண்ணணும். அது உங்களுடைய பெர்சன்டேஜ் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ப சோயல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் போட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. சோயல்ல பிகாம் இருக்கு, பிசிஏ இருக்கு, பிபிஏ இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க வந்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜஸா இருக்கட்டும், இதுல என்ன அப்படின்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் பிஏ, எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜஸ்ல. அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிக்கிட்டா போதும். சோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர். ஓகே. ஓகே ரேஷ்மா. நான் எந்த இதுல வந்து வெப்சைட் வந்து அப்ளை பண்ண சொல்றேன். www.tndalu.ac.in இந்த வெப்சைட்ல தான் போய் அப்ளை பண்ணணும். சரி, எனக்கு அடுத்த டவுட் என்னன்னா, நான் வந்து வில்லேஜ்ல இருந்து வரேன். நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன், காலேஜ்ல சேர்ந்துட்டேன். ஸோ ஃபர்தரா என்னால ஃபீஸ் கட்டி படிக்க முடியுமா? எனக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் தராங்களா காலேஜ்ல இருந்து? காலேஜஸ்ல இருந்து நெறைய ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து 6த்ல இருந்து 12th வரைக்கும் கேர்ல்ஸ் வந்து தமிழ் மீடியம்ல இருந்து படிக்கிறாங்க அப்படின்னா, என்னன்னா அவங்களுக்கு வந்து புதுமை பெண் அந்த திட்டத்துக்கு கீழ ரூ. 1000 என்னன்னா குடுக்குறாங்க. அதுவும் இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கும் வந்து அத குடுக்குறதாக என்ன அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது போக வேற ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் இருக்கா தமிழண்ணா? சொல்லுங்க. இது போக. ஆமா ரேஷ்மா. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பசங்களுக்கும் ரூ. 1000 பணம் தர்றதா சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கும் அதே மாரி பணம் போட்டு விடுறாங்க ரேஷ்மா. ஓகேண்ணா. அண்ணா அதே மாதிரி இப்ப ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்காண்ணா? இப்ப டிசேபிள் பெர்சனா இருப்பாங்க. அவங்கலாம் நம்ம சட்டக்கல்லூரியில படிக்க முடியுமா? அதே மாதிரி ஆர்மி மேனா இருப்பாங்க. அவங்க குழந்தைகள் படிக்க முடியுமா? இல்ல அப்டின்னா நம்ம சட்டக்கல்லூரியில வந்து யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இருக்காங்களா? அவங்களுக்கு எதுவும் கேட்டகரிஸ்லாம் இருக்கா அண்ணா?
கண்டிப்பாமா. எல்லாருக்குமே சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ராணுவ வீரர் சரி, டிசேபிள் பெர்சனும் சரி, சிறந்த விளையாட்டு வீரர் கூட நம்ம அப்ளிகேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து தனியா சீட்டுன்னு சொல்லிட்டு 1% வந்து ஒதுக்கிறாங்க. ஆமா. அதாவது என்ன அப்டின்னா, டிசேபிள் பெர்சனுக்கு நம்மளோட கேட்டகரில 5% ஆஃப் சீட் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் குடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 1% குடுக்குறாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோட சில்ட்ரனா இருந்தாங்கன்னா 1% வந்து குடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் 1% வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன அப்டின்னா, கவர்ன்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க 6த்ல இருந்து 12th வரைக்கும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு 7.5% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து குடுக்குறாங்க. சோ இதுதான் என்ன அப்டின்னா, ஓவராலா இருக்கக்கூடிய கேட்டகரி விஷயங்கள். ஓகே. சொல்லுங்க தமிழண்ணா, வேற எதுவும் சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா? ரேஷ்மா நீ சொன்ன டவுட் நான் கேட்ட டவுட் எல்லாமே நீ கிளாரிஃபை பண்ணிட்ட. ரொம்ப தேங்க் யூ ரேஷ்மா. ஓகே. அடுத்த வீடியோ நீங்க வந்து எப்படி கட் ஆஃப் எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டீங்க. எனக்கு சீட்டு கிடைச்ச பிறகு எனக்கு ஃபர்தரா என்னென்ன வீடியோ போட்டு தரீங்களா? ஓகே அண்ணா. அதுக்கு முன்னாடி என்ன அப்டின்னா, பேசிக்கா நெறைய பேரு வந்து நம்ம கிட்ட கேட்கிற கமெண்ட்டா இருக்கட்டும், எனக்கு இந்த மார்க் நான் 83 எடுத்திருக்கேன். எனக்கு கிடைக்குமா? நான் 73 எடுத்திருக்கேன். எனக்கு கிடைக்குமா? அப்டின்னு நெறைய பேரு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன அப்டின்னா, ஒரு அடிப்படையான ஒரு எலிஜிபிலிட்டி. நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம போடலாமா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நான் ஃபில் அப் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அப்டின்றதுக்கு 1% நம்ம யுனிவர்சிட்டி குடுக்குறாங்க. சோ சோயல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தீங்கன்னா, நீங்க மினிமம் 60% இருக்கணும். நீங்க 60% வச்சிருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, அந்த ஃபார்மையே நீங்க தொட முடியும். அதே மாரி அதர் கேட்டகரில இருக்கீங்க. நீங்க சோயல்ல சீட்டு போடணும்னு நெனச்சீங்கன்னா, 70% உங்களுக்கு மினிமம் மார்க் இருக்கணும். நீங்க 69 மார்க் எடுத்துட்டு நான் சோயல்ல சீட்டு போட போறேன்னா, உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப கவர்ன்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு 40%. நீங்க 41% நீங்க எடுத்திருந்தாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்றதுக்கு நீங்க தகுதி உங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்ப அதர்ஸ்க்கு அப்படின்னா 45%. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்த கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் 45% வந்து எடுத்திருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 41% எடுத்துட்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேடர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்ப நான் 45 எடுத்துட்டேன். அப்ப எனக்கு சீட்டு கன்ஃபார்மா அப்படின்னா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேசிக்கான விஷயங்கள் தான். ஆனால் போன வருஷம் சோயல்ல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கட் ஆஃபே 98. 98ல இருந்து 88 வரைக்கும் தான் எண்ட் ஆயிருக்கு. நீங்க 87 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோயல்ல சீட்டு கிடைக்காது. அதே மாரி நம்ம கவர்ன்மெண்ட் காலேஜஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னாலுமே, அதுலயுமே 85%க்கு மேல நீங்க எடுத்திருந்தா மட்டும் தான் உங்களால கவுன்சிலிங்ல என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க அரசு சட்டக் கல்லூரிகள்ல வந்து நீங்க வந்து சேர முடியும். இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டியான கிரைட்டீரியாவாக இருக்கு. வேற எதுவும் சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா தமிழண்ணா? வேறு எந்த சந்தேகம் இல்ல ரேஷ்மா. நீங்க எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. நான் உடனே இப்ப அப்ளிகேஷன் போட தான் கிளம்பிட்டு இருக்கேன். சோ நீங்க ஃபர்தரா அடுத்த இதுல வந்து எனக்கு எப்படி வந்து அ ஆன்லைன்ல வந்து கிளாஸ் காலேஜ் வந்து சூஸ் பண்றது? அது மட்டும் எனக்கு ஒரு வீடியோ மட்டும் போட்டுருங்க. கவுன்சிலிங் பத்தி. கண்டிப்பா. சோ வந்து எல்லாரும் வந்து 10ஆம் தேதி www.tndalu.ac.in அப்படின்ற வெப்சைட்ட 10ஆம் தேதி எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபர்தர் டீடைல்ஸ நாங்க உங்களுக்கு இந்த சேனல்ல ஃபர்தரா வந்து ஷேர் பண்றோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க கீழ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து ரிப்ளை பண்ணுவோம். சோ நீங்களும் என்ன அப்படின்னா, எங்களோட சேர்ந்து சட்டம் பயில்வதற்கு உங்களையும் நாங்க என்ன பண்றோம், இஎம்எஸ் குழு சார்பாக வரவேற்கிறோம். நன்றி. தேங்க் யூ.